Hi guys, நான் தான் உங்களுடைய ப்ரோக்ராம் பிரைன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு 74HC595 அப்படின்ற ஐசிக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதில் வந்துட்டு எப்படி கண்ட்ரோலரே இல்லாமல் எப்படி அந்த ஐசியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அதை பற்றி நான் சொல்லி கொடுத்துருப்பேன். அதோட ஃபோட்டோஸ் லிங்க் எல்லாமே எவ்ரிதிங்ஸ் இன் த டிஸ்கிரிப்ஷன். நம்ம இப்போது பார்ட் 2 எப்படி கோடிங் பண்ணுறது, ஓகே, சிம்பிளான டேட்டாவை சென்ட் பண்ணி எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ சர்க்யூட் டயக்ராம் வந்து இதுதான். இது நீங்கள் ஸ்க்ரீனை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த சர்க்யூட் டயக்ராம். இவ்வளோ தான் சர்க்யூட் டயக்ராம். ஒரு பார் கிராஃப் இருக்கும், ஒரு ஐசி, அப்புறம் நம்மளுடைய பிக் ஐசி. இதுதான் கனெக்ஷன். எம்ஆருக்கு பாசிட்டிவ் சப்ளை, இதுக்கு கிரவுண்டு. சிம்பிள் இதுதான். இதுக்கு எப்படி நம்ம கோடிங் செய்கிறது, என்ன டாஸ்க், நான் ஃபஸ்ட்டு வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் டாஸ்க். என்ன டாஸ்க் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 0x00 வச்சுக்கலாம். இதை பைனரி கன்வெர்ட் பண்ணணும். அப்படி எப்படி எழுதணும் அப்படின்னா 0B, இதை வந்து நம்ம எஃப்னு வச்சுக்கலாம். இட்ஸ் மச் பெட்டர், ரைட்? 0000. ஃபஸ்ட்டு 4 பிட் 0வாக இருக்கும், அடுத்து 4 பிட் என்னவாக இருக்கும், 1 2 3 4. அதாவது இதோடைய எக்ஸ் வேல்யூ தான் நான் இங்கே பைனரியாக மாற்றி எழுதியிருக்கேன். ஸோ இந்த பிட்டை நம்ம எப்படி வந்துட்டு அதுக்கு சென்ட் பண்ணுறது, இந்த பிட்டை, இந்த ஒரு டேட்டா 8 பிட் டேட்டாவை எப்படி நம்ம இந்த ஐசிக்கு இந்த அவுட்புட்டில் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கணும். அதாவது இதுக்கு என்ன எப்படி அவுட்புட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 எல்இடி 0வாக இருக்கும், அதாவது 8 7 6 5. இந்த 4மே லோவாக இருக்கும், 0வாக இருக்கும். அடுத்த 4மே வந்துட்டு ஹையாக இருக்கும். இதுதான். ஸோ அடுத்த டாஸ்க் என்னது அப்படின்னா 0B 1111 0 0 0 0 0. இந்த டாஸ்க் பண்ணணும். இது பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து இது எப்படி பண்ணுறது, இது எல்லாமே சேம் தான். இது கண்டுபிடிச்சிட்டா அந்த வேல்யூ மாற்றிவிட்டு அது வந்துடும். ஸோ நம்ம இப்போ இதான் பண்ண போகிறோம். த ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 0B 0 0 0 0 1 1 1 1. இதில் வந்துட்டு இந்த ஒரு பிட்டை மட்டும் ஃபஸ்ட்டு பிரித்து எடுக்கணும் அதிலேருந்து. ஓகே, அது எப்படி பண்ணலாம், அதுதான் இதோடைய இது இப்போ படிக்க பேருக்கு வந்துட்டு பிட் மாஸ்கிங் சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கு பேர் பிட் மாஸ்கிங். இது வந்து இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இது எப்படி ஒரு டேட்டாவிலேருந்து ஒரு நம்பர் ஆஃப் ஒன்ஸ் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எப்படி பிரித்து எடுக்கிறது அப்படின்றது தான் அந்த கான்செப்ட். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு பிட்டு 0வா 1 அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேட்டாவை வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அதான் இப்போ நடக்க போகுது. ஸோ கரெக்டாக இந்த ஒரு பிட்டை வந்துட்டு அதுலேருந்து கெட் பண்ணி அந்த டேட்டாவை தான் நம்ம வந்துட்டு இந்த டேட்டா அப்படின்ற இந்த பின்னில் வந்து கொடுக்கணும். அது கொடுத்த உடனே கிளாக்குன்ற பின் ஹை பண்ணி லோ பண்ணணும். அதுமாதிரி 8 டைம்ஸ் கிளாக்கை ஹை பண்ணி லோ பண்ணணும் 8 டேட்டாவுக்கு, 8 பிட் டேட்டாஸ்க்கு. ஃபைனலாக இந்த எஸ்டின்ற ஸ்ட்ராப், அதாவது லேட்சுன்ற பின்னை வந்து ஹை லோ பண்ணணும். ஸோ லோ டு ஹை அந்த டிரான்சாக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா டேட்டா வந்து அந்த பக்கம் பாஸ் ஆகிரும். இதாங்க கான்செப்ட். ஸோ இப்போ வந்து டாஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டாஸ்க் இஸ் டிக்ளேர் ஒன் வேரியபிள் ஃபார் த டேட்டா. ஓகே, ஃபஸ்ட் நம்ம வந்து பின்ஸை டிக்ளேர் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுறது தான் அது இப்போ பண்ணிடலாம். நம்ம ஆஷ் பிட் என்ன டேட்டா அப்படின்னா லேட்ச்னு பின் வச்சுருக்கேன். லேட்ச் அது வந்துட்டு 0x0 7.0 7.2 அது இல்லையா, மூணாவது பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டேட்டா ஈக்குவல் டு 0x0 7.1 ஆஷ் பிட் CLK ஈக்குவல் டு 0x0 7.0. இதனையா இப்போது இதை வந்துட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். இந்த இடத்துல டீனோ டி ஏன்னா டிடின்னு வச்சு தான் ஒரு ட்ரிஸ் பீட்டுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, அது நீங்கள் தெரியலன்னா எல்இடி கோடிங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விகெட் ஐடியா நான் இதெல்லாம் போட்டேன் அப்படின்றது. இந்த இடத்துல லேட்ச் ஈக்குவல் டு எல்லாமே அவுட்புட்டை டிக்ளேர் பண்ண போகிறேன்னு அதனால் சேர்த்து டிக்ளேர் எழுதிட்டேன் ஈக்குவல் டு 0. ஸோ டிஃபால்ட்டாக எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, டிஃபால்ட் எல்லாமே என்னவாக இருக்குன்னா 1ன்னு இருக்கணும் டிஃபால்ட்டாக இல்லையா. அப்போ இதை காப்பி பண்ணி இந்த டீ ரிமூவ் பண்ணிவிட்டேன், டேட்டா ரிமூவ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இதான் கான்செப்ட். ஸோ இப்போ நான் இதை சும்மா கம்பைல் பண்ணுறேன். இது ரெஜிஸ்டர் அதில் ஃபேஸ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ரைட்டா, எல்லாமே ஹையாக இருக்கா? ஸோ நத்திங் சேஞ்ச் ஆயிரு, பட் சும்மா ஹை பண்ணி வச்சுருக்கேன், அவ்வளோதான் இல்லையா. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் இந்த கோடிங் வெரி காம்ப்ளிகேட்டட். அதனால் இன்ட்னு சொல்லிவிட்டு ஓகே பி அப்படின்ற இந்த இடத்துல வந்து டேட்டா வைக்கிறேன். 0x0F அப்படின்னு டேட்டா நான் வைக்கிறேன். எந்த டேட்டா, அதாவது இந்த டேட்டா. நம்ம இதே கூட எழுதிக்கலாமா, இந்த எழுதுனா இந்த மச் பெட்டர் டு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். 0 1 2 3 4
1 2 3 4 இந்த மாதிரி பைனரியாக எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம டாஸ்க் என்னது அப்படின்னா இந்த பைனரியில் இந்த ஃபஸ்ட்டு பிட்டை மட்டும் பிரித்து எடுக்கணும். கரெக்டாக? ஸோ பிரித்து எடுக்கணும். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஸோ எத்தனை டைம் பிரித்து எடுக்கணும் அப்படின்னா 8 டைம்ஸ் பிரித்து எடுக்கணும். அப்போ வந்துட்டு எனக்கு ஒரு ஃபார் லூப் நான் ரன் பண்ணுறேன். ஃபார் I equal to 0, I less than 8, I plus plus. ஓகேங்களா? இதான் கான்செப்ட். இந்த இடத்துல வந்துட்டு I equal to 0 இருக்கு, I less than 8, I plus plus இருக்கு. I plus plus இருக்கு. எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, ஓகே, P ரைட்டா, P equal to, நான் இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு ஏன்னா அப்போ புரியும், டம்மி டேட்டான்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அது ஏன்னு உங்களுக்கு போக போக யூ அண்டர்ஸ்டாண்ட். டம்மி ஈக்குவல் டு டேட்டா அப்படின்னு இருக்குது. இதில் வந்துட்டு பியோடைய எம்எஸ்பியில் இருக்கக்கூடிய 7th பிட்டை வந்துட்டு அண்டிகேட் பண்ணுறேன். 0x80 இது ஒரு அண்டிகேட் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இது இப்போ உதாரணத்துக்கு நான் பண்ணி காட்டுறேன். 0B1 0000000. இது நீங்கள் அண்டிகேட் பண்ண என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, எல்லாமே அஃப்கோர்ஸ் 00000000. ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர், இப்போ என்ன ரிசல்ட் அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய இதுதான் இன்புட்டு, நீங்கள் மல்டிப்ளை பண்ணக்கூடிய வேல்யூ இது, உங்களுக்கு ரிசல்ட் இது 00 வந்திருக்கு. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அண்டு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க. இந்த இன்புட்டும் எப்போ ஒன்றா இருக்கோ அப்போ தான் இந்த இன்புட் ஒன்றா இருக்கும். உதாரணத்துக்கு இங்கே 1 வந்ததுன்னா இங்கே ஆன்சர் 1 இருக்கும். இது இங்கே 0 வந்ததுன்னா இங்கே ஆன்சர் 0 இருக்கும். ஸோ கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா அந்த பிட் 1 0 அப்படின்ட்டு. அதான் நடக்குது ரைட்டா. இப்போ இந்த இடம் இந்த 1 இருந்தால் அவுட்புட் 1 இருக்கும் இல்லையா. இப்போது நான் இப்போ இந்த இடத்த பார்த்தோம்னா 1 இருக்கா அப்படின்னா ஓகே, அப்போ இந்த பிட் 1 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இதே இந்த பிட் 0 இருக்குது, அப்போ ஆன்சர் 0 வந்துச்சு அப்படின்னா ஓகே, ஆன்சர் இப்போ 0 இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லைங்களா. இவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண தேவை. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பிட்டை நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட் டைம் இந்த பிட்டை மானிட்டர் பண்ணிட்டேன்னா, அப்போ செகண்ட் டைம் நான் இந்த பிட்டை மட்டும் மானிட்டர் பண்ணல இல்லையா. அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஷிஃப்ட் பண்ணுறேன். இப்படி அப்போ இந்த இடம் வந்து 0 ஆயிரும். அடுத்து இதை மானிட்டர் பண்ணுவேன். அடுத்து இதை ஷிஃப்ட் பண்ணி இந்த இதில் 0 கொண்டு வந்துடுவேன். அடுத்து இதை ஷிஃப்ட் பண்ணுறேன். அடுத்து இங்கே 0 கொண்டு வந்துடுவேன். இது மாதிரி ஒவ்வொரு பிட்டாக ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டு வந்துகிட்டே இருப்பேன் நான். ஸோ அந்த ப்ராசஸ்க்காக தான் இது. ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம கம்பேர் பண்ணி முடித்த உடனே அந்த பிட்டை ஷிஃப்ட் பண்ணிடணும். அடுத்த டைம் ரன் பண்ணும்போது அதை மட்டும் கம்பேர் பண்ணணும். அதான் கான்செப்ட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இஃப் டம்மி அப்படிங்கிறவர் இவர் டம்மி டேட்டா ஈக்குவல் டு 0 இருந்தால் அப்படின்னா டேட்டா அப்படின்ற பின்ன 0 ஆக்குன்னு சொல்லிடுறேன். எல்ஸ் இது வேறு ஏதோ ஒரு வேல்யூ டேட்டாவுக்கு பதிலாக 0 போல் வேறு ஏதோ வேல்யூ இருந்தது அப்படின்னா டேட்டா ஈக்குவல் டு 0 பண்ணிடுறேன். டேட்டா ஈக்குவல் டு 1 பண்ணிடுறேன். ஓகேவா. ஸோ டேட்டா அந்த பின்னை நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிட்டேன் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து கிளாக் பின்னை வந்துட்டு 0 பண்ணி டிலே, இது வந்து மைக்ரோ செகண்ட் டிலே போட்டால் போதும், அதுக்கு யூஎஸ் போடணும். ஓகே, அப்புறம் CLK ஈக்குவல் டு 1 டிலே. ஸோ இதுக்கும் மைக்ரோ செகண்ட் இஸ் ஃபார் தட் முடிஞ்சிருச்சு. ஸோ எண்டிங் ஆஃப் த ஃபார் லூப் வந்துட்டு லேட்ச்ன்ற பின்னை வந்து என்ன பண்ணணும், 0 பண்ணி அதே சேம் மைக்ரோ செகண்ட் டிலேவை போட்டு லேட்ச் அப்படின்ற இந்த இடத்துல வந்துட்டு டிலே 500 போட்டு முடிச்சிடணும். புரியுதுங்களா. ஸோ எண்டிங் ஆஃப் த கோடிங்லாம் இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு 1 டைம் மட்டும் ரன் பண்ணால் போதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இங்கே நான் வைலாஃபோன் போட்டு ஜஸ்ட் கோடிங் ஸ்டாப் பண்ணிச்சிட்டேன். ரைட்டா, எங்கள் கன்யூஸாக ரன் ஆகணும் அவசியமே இல்லை. ஜஸ்ட் கோடிங் அங்கே பாஸ் ஆகிட்டாலே போதும், மோர் தென் எனஃப் ஃபார் மீ இல்லையா. இப்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன டேட்டா வந்துருச்சா. நீங்கள் என்ன டேட்டா சொல்லியிருந்தேனோ 0Fன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ வந்துட்டு 0000F வந்துருச்சு. அவ்வளோதான். கரெக்டாக உங்களுக்கு புரியுது. அப்போ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மைக்ரோ செகண்ட் இல்லையா, இட்ஸ் வெரி ஃபாஸ்ட். அதனால தான் இப்போ நான் போய் டேட்டா வந்துட்டு இந்த இடத்துல நான் 0 பண்ணேன் அப்படின்னா 0 பண்ணேன் அப்படின்னா இந்த மேலே இருக்க இந்த ஃபஸ்ட்டு எல்இடி மட்டும் ஆஃப் ஆகும். ஆஃப் ஆச்சு தெரியுதுங்களா. மற்றதெல்லாம் ஆஃப் அண்ட் இதுவும் இந்த நடுவில் இருக்கிற மட்டும் எரியும். அதான் இங்கே டேட்டா இருக்குல்லையே, அந்த மாதிரி டேட்டா தான் இது. இப்போது உதாரணத்துக்கு இந்த மட்டும் 1 பண்ணுறேன் அப்படின்னா
இதை மட்டும் ஒன் பண்ண அப்படின்னா எஸ் கரெக்ட். என்ன நீங்கள் நடக்குதோ நீங்கள் என்ன டேட்டா நீங்கள் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அவுட்புட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த கோடிங் உங்களுக்கு புரியணும், இன்னும் நிறைய டெப்த்தாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், உங்கள் இஷ்டத்துக்கு எப்படின்னா பண்ணிக்கலாம், இது இன்னும் கூட கோடிங் சின்னதாக்குறது எப்படி அப்படிலாம் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னா இந்த கோடிங் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரோட்டஸில் நீங்கள் என்ன புதுசாக பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நான் அதை எப்படி கரெக்டாக தப்பாக இல்லை நான் அதை எப்படி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதில் எப்படி நம்ம இன்னும் இந்த கோடிங்கை எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் இஸ் பாய் ஃப்ரம் ப்ரோக்ராம் பிரைன். ஹேவ் அ நைஸ் டே கைஸ். பாய்.